தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து நாம் அதை செய்கிறவர்களாக காணப்படுகிறோமா? தேவனுடைய சித்தமானது எல்லாரும் ரட்சிக்கப்படவும் என்று வசனம் சொல்கிறதே. நம்முடைய வாழ்வில் நாம் ரட்சிக்கப்பட்டு பின்பு மற்றவர்களையும் அந்த ரட்சிப்பிற்குள்ளாக நடத்துகிறோமா? ஆத்தும ஆதாயம் செய்யவே நம்மை தேவன் தெரிந்து கொண்டார். நம்மை கொண்டு மற்றவர்களையும் அவர் நமக்குள்ளாக ஜீவனாக இருந்து அவருடைய அன்பை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்தி அவர்களையும் நல்வழிப்படுத்தி தேவனுடைய சத்திய பாதையிலே நடத்த நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை அறிந்தவர்களாக நாம் இருக்கிறோமா? சத்திய பாதையை நாம் அறிந்தோம், அதை மற்றவருக்கும் தெரிவிப்போம், அவர்களையும் சத்திய பாதையில் நடத்துவோம். எல்லாரும் ரட்சிக்கப்படத்தக்கதாக நாம் விண்ணப்பங்களை தேவனிடத்தில் ஏறெடுப்போம். தேவன் நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி வழிநடத்துவார். அவருடைய ஆலோசனையை தந்து நம்மை வழி நடத்துவார். அவர் நமக்காக அனைத்து காரியங்களையும் செய்கிறவர். அவர் நமக்கு காட்டும் ஆத்துமாக்களை நாம் ஆதாயப்படுத்திக் கொள்வோம். தேவனிடம் நம்மை அர்ப்பணிப்போம். அவருடைய சித்தம் செய்கிறவர்களாக நாம் வாழ்வோம். தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவோம். ஆமென்.